ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைப்பூவோட பயனும் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வாழைப்பூ வாங்கினேங்க, ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூ மேலே இருக்க பிங்க் கலரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்க அந்த பூவை மட்டும் எடுத்துக்குங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டிக்கியாக உங்களுக்கு கையெல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும். பூவை மட்டும் கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூவை ஃபுல்லாக கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே ரப் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இதில் நடுவில் இருக்க தண்டை மட்டும்தான் எடுக்கணும். அதை எடுத்துட்டு பிறகு கீழே இன்னொரு லேயர் ஒன்று வரும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தண்டை மட்டும்தான் எடுக்கணும். மேலே ரவுண்டாக இருக்கும், அந்த தண்டை மட்டும் எடுத்துருங்க. அப்புறம் கீழே ஒரு பூ மாதிரி தொங்கும், இது பாருங்கள், இது மேலே ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பூ மாதிரி ஒன்று தொங்குது இல்லைங்களா, அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பொடியாக கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுருங்க. இல்லைனா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், கருப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்டாக இதை ஃப்ரிட்ஜில் வைக்காதையே செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. ஒரு லேயருக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பிரிங்க. இல்லைன்னா கை ஃபுல்லாக அந்த கரை ஒட்டிட்டு கொஞ்சம் அதை போக கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. வாழைப்பூ வடை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ சாம்பார் வைக்கலாம், சட்னி கூட அரைக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அடுத்த லேயரையும் அதே மாதிரி எடுத்துடலாம். இது மாதிரி நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு எப்படி இப்போ பண்ணமோ அதே மாதிரியே இதை நல்லா ரப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் லேயர் எடுக்க வேண்டாம். இந்த மேலே இருக்க தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பூவை அப்படியே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூ உள்ள ஒயிட் கலரில் இருக்குங்க, அது அப்படியே கூட ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னுவாங்க. இந்த பூவை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு பொரியலோ வடையோ எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வாழைப்பூவில் புரோட்டீனும் விட்டமின் இ அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கால்சியம் ஐரனும் இதில் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதும் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உடனே நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணணும்.